உண்மையான வார் ரூம் நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேன். சரிங்க. அடையாறுல ஒரு ஆபீஸ் இருக்குது. அதுல நாளைக்கு அங்க ஒரு வார் ரூம்னு ஒண்ணு இறங்குது. அங்க இருந்து தான் எல்லாம் நடக்குது நீங்க நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. ம். அங்க இருப்பது ம். ஒரே ஒரு மெயினான ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பாரு. கீழே ஒரு 5 பசங்க சும்மா சிஸ்டத்தோட. ம். இது டைரக்டா இவருக்கு, அதாவது இவரோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், இந்த பேப்பர் கட்டிங்ஸ், இந்த வீடியோ, இவரை செல்ஃப் ப்ரமோஷன் வீடியோ பண்றது, இந்த டெம்ப்ளேட் போடுறது, இதுக்காக மட்டும். இதையுமே இப்ப மேல இடத்துல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி. எதா இருந்தாலும் கமலாலயத்துல இனிமேட்டு வச்சு பார்த்துக்க, தனியா பில்டிங்ல வாடகைக்கு எடுத்துலாம், உனக்குன்னு பூஸ்டிங் பேக்ல நாளைக்கு யாரும் ஆள் வைக்க கூடாதுன்னு டெல்லியில இருந்து கூப்பிட்டு சொல்லி இப்ப அதை க்ளோஸ் பண்ண போறாங்க. ஓகே. பட் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, ம். அவர்களுடைய மனைவி நிறைய ஐடி தொழில் செய்யறாங்க. ம். இவருக்கு வரக்கூடிய கருப்பு பணங்கள் அவங்க மூலமா தான் நிறைய இடத்துல ஐடிக்கு மாறுது. யாரோ அண்ணாமலை அவர்களுடைய மனைவி அவங்க அதாவது அவருக்கு 2 சோர்ஸ் தான் மேடம் மெயின். ம். ஒண்ணு அவருடைய மனைவி, இன்னொன்னு அவருடைய அக்கா வீட்டுக்கார். ஓகே. இவங்க 2 பேரும் தான் இவருக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து தொழில் செய்து நாளைக்கு வேற சோர்ஸ்ல அதை கன்வெர்ட் பண்றது. அதுல அவங்க மனைவியோடைய ஃபுல் கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா, அவங்க ஐடி கம்பெனி நடத்துறது. சமீபத்துல இந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 12 நாடுகள்ல அவங்க நாளைக்கு ஐடி தொழில் தொடங்கியிருக்காங்க. ஓகே. இவங்களுடைய பேஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர் தான் இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே. அதில் அவங்களுடைய ஐடி கம்பெனி 8 மாடி அடுக்கு மாடிகளில் இருக்கக்கூடிய, அதாவது டிசிஎஸ், நம்ம திருச்சியில இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா டிசிஎஸ் பில்டிங்கை விட பெரிய பில்டிங் பெங்களூர்ல. ம். அந்த பில்டிங்ல ஒரு 8வது மாடியில முழுமையாக ஒரு 200 பேர் வேலை செய்யறாங்க. அதுக்கு ஒரு ஹெட் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் சந்தியா. அந்த பொண்ணு தான் அவங்க ஃபுல்லாத்தையும் மேனேஜ் பண்றது. அந்த 200 பேர் தான் மேடம் உண்மையான வார் ரூம். ஓகே. இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்றது, வணக்கம் மோடி, வெல்கம் மோடி, இவரை செல்ஃப் ப்ரமோஷன் வீடியோ பண்றது, அண்ணாமலை ஆர்மின்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது, ம். இது எல்லாமே அவங்க மனைவியின் செயல்பாடு. அவங்களுடைய நிறுவனத்தில் இருந்து இயங்கக்கூடியதான் உண்மையான வார் ரூம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருமே இதை பத்தி வாயே திறந்தது மேடம். திறக்கல. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், இதுதான் உண்மையான வார் ரூம். அது இயங்குறது தப்பு தான். பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செல்ஃப் ப்ரமோஷன் ஃபேக்டர்ல நாளைக்கு தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்திக்கணும். அப்படி அவர் முன்னிலைப்படுத்தினதுனால தான் இந்த நடைப்பயணங்கள்ல அவருக்கு அந்த ஈர்ப்பும் தனி செல்ஃப் ப்ரமோஷன், அதாவது தனிநபர் போட்டுறதுல பிஜேபி விரும்பாது மேடம். ஓகே. இப்ப மோடியை நீங்க போட்டுறதுக்கு கொண்டாட்டு வந்ததுனாலதான் 15 வருஷம் பிஜேபிக்கு ஆட்சி வந்துச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த முறை பாரத பிரதமராக மோடி நாளைக்கு கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னாலே பிஜேபி வராதுங்கிறது தான் எல்லா இடத்துலயும் சொல்ற குரல். ஓகே. தாமரைங்கிறதை மீறி நாளைக்கு மோடிங்கிற முகத்தினால் மட்டும்தான் ஜெயிச்சுதுங்கிற மாதிரி நாளைக்கு இங்க தாமரைங்கிறது செல்ஃப் எடுக்கல. அப்ப அண்ணாமலைங்கிற முகத்தை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி நம்ம கொண்டுட்டு போக முடியும் ம். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் அந்த லாஜிக்கலி யோசிச்சு அவர் செய்யறாரு. பட் அது ரைட்டா தப்பான்னு அவங்களுக்கு தெரியறது எனக்கு தெரியல. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் செல்ஃப் ப்ரமோட் பண்ணாதான் இந்த பார்ட்டியை டெவலப் பண்ண முடியும் நடைப்பயணத்துல. அதனாலதான் அவங்களுக்கு சக்சஸ் வந்துச்சுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. உண்மையான வார் ரூம்ங்கிறது இதுதான் மேடம்.